அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மக்ருனி, எக்கு வச்சு போட்ட மக்ருனி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அதில் 2 கப்பு மக்ருனி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். வேகும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், பிரிஞ்சு வராமலும் இருக்கும். இப்போ மக்ருனி நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். அதோட குடமிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கும். வேக வச்ச பீன்ஸ் கேரட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சள் தூள். இப்போ இந்த மசாலாலாம் வெஜிடபிள்ஸில் ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையும் மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற போல் நல்லா கலக்கிக்கலாம். எல்லாத்துலேயும் நல்லா மசாலா ஏறுற போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெந்த மக்ருனியை அதில் போட்டுக்கலாம். இப்போ மக்ருனியில் மிளகா எல்லாம் ஏறுற போல், உப்பு மிளகா ஏறுறது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கிளறிக்கலாம். உப்பு மிளகா புளிப்பெல்லாம் அதில் ஏறி நல்லா இருக்கும். நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஏறிடுச்சு. இப்போ வெஜ் மக்ருனி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.